புதியவர்களை சேர்ப்பதற்கான வேலை திட்டத்துல இறங்கிட்டாங்களா விஜய் தரப்பு? அதனால தான் செங்கோட்டையன் பேரெல்லாம் அடிபடுதா? சார், இயல்பாகவே அரசியலில் ஒரு கட்சியால் அலட்சியப்படுத்தப்படுகிறவர்கள், அவர்கள் தகுதி மிக்கவர்களாக இருந்தால் அவர்களை இன்னொரு கட்சி எடுப்பதற்கு முயற்சிக்கும். எடுக்கல. இதுவரைக்கும் எடுக்கல. இருங்க, திமுக பின்ன எப்படி என்ன மனோஜ் பாண்டியன் எப்படி சேர்த்தாங்க? இல்ல. அதுதான் அவங்களுடைய சார் இதுல சில என்ன சார் நீங்க சார் இதுல பேசுறீங்க? திமுகவுக்கு போன பலருடைய ஆப்ஷன் முதல்ல தாவேகாவா இருந்தது. அது உங்களுக்கே தெரியும். சார், எனக்கு அதெல்லாம் இல்ல, எனக்கு தெரியாது. இருந்தது. எனக்கு சிலருடைய தெரியாது. பெயர் தாவேகாவுல இருந்தது. இருங்க சார், அவங்களே முயற்சி பண்ணாங்க. போய் மீட் பண்ணதா இருங்க. ஒரு பேர் என்ன, நம்ம மனோஜ் பாண்டியன் தாவேக்கிற மருது அழகராஜுடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படி வந்து சொல்லுங்க. விஜய் இருந்தது. மனோஜ் பாண்டியனுடைய நான் சொல்ல வந்தது நீங்கள் கொஞ்சம் சரியாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். செங்கோட்டையனையும் திமுக தான் குடி வச்சது. செங்கோட்டையனை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கொண்டு வர முடியுமா என்கிற அசைன்மெண்ட் திமுகவை சேர்ந்த ஒரு பிரமுகரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் செங்கோட்டையனுக்கு வேண்டிய மிக நெருக்கமான சொந்த பந்தங்களில் 1-2 பேரோடு பேசினார். செங்கோட்டையன் திமுகவில் இணைகிற விருப்பம் இல்லாமல், மனநிலையில் இல்லாமல் இருக்கிறார் என்ற தகவல் அவர்களுக்கு தெரிந்தது. அதற்கு பிறகுதான் அரசியல் ரீதியான முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. செங்கோட்டையன் திமுகவுக்கு போவதாக இருந்தால் ரத்தன கம்பளத்தை விரித்து வரவேற்று அவருக்கு முக்கிய பொறுப்பளித்து தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட வாய்ப்பளிக்க திமுக தயாராக இருக்கிறது. எதற்காக நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், தகுதியும் திறமையும் உள்ள ஒருவர் ஒரு கட்சியிலிருந்து விலகுகிற சூழல் ஏற்பட்டால் அவர்களை இன்னொரு கட்சி ஏற்று அங்கீகரிக்க முயற்சிக்கும். திராவிட முன்னேற்றக் கழகம் கலைஞர் காலத்தில் அதிமுகவிலிருந்து வெளியே வந்த தகுதியானவர்களை, ஒதுக்கப்பட்ட தகுதியானவர்களை இனம் கண்டு கலைஞர் காலத்திலும் தேர்ந்தெடுத்து வாய்ப்புகள் அளித்தது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் காலத்திலும் தேர்ந்தெடுத்து வாய்ப்புகள் அளித்திருக்கிறது. இது தொடர்கிறது. திரு விஜய் அண்மையிலே தான் ஓரிரு ஆண்டுகளாகத்தான் அரசியலில் இறங்கியிருக்கிறார். இப்போதுதான் சட்டசபை தேர்தலை அவர் எதிர்கொள்ளப் போகிறார். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போவதில்லை என்கிற முடிவை அவர் எடுத்தார். சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதானால் அதற்கு இப்போது இன்னொரு கட்சியில் ஒரு பலவீனம் தோன்றுகிறது, அதிருப்தி குரல்கள் இருக்கின்றன என்று தெரிய வருகிற போது அதில் யார் யார் தேர்வார்கள், யார் யாரை பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற முடிவை விஜய் எடுக்கிறார், எடுப்பார். இன்னும் 1-2 பேர் பின்தொடர்ந்தாலும் நான் வியப்படைய மாட்டேன்.